எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற இந்த வேளையில் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். எல்லாம் நாம் எங்கிருந்தாலும் நாம் தேவன் இந்த வேளையில் நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அப்பா நீர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உடைய தேசத்தில் எப்படிப்பட்ட காயங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் உடைய சமூகத்தில் நம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் யெகோவா ஈரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறவர் ஆண்டவரே, எல்லா குறைவுகளை நிறைவாக்குறவர் ஆண்டவரே. அப்பா இந்த எல்லா வாதையிலிருந்து எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே.
இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லாரும் சேர்ந்து யெகோவா சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பரிசுத்த உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்த கேள்விகள் சிலாவிகள் அவர்கள் ஓயாமல் அவர்கள் போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தி அவருக்கு கணக்கை நாம் செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளுக்கு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் அதை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேசத்துல இந்த கொள்ளை நோய் தேசம் பாலாய் கொண்டிருக்கிறது, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில நாம் தேவனுடைய முகத்தை தேடி நம்மளை தாழ்த்தி நாம் நம்முடைய பொல்லாத வழிகளுக்கு திரும்பி நாம் ஆண்டவரை திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய தேசத்துக்கு அவர் சேமத்தை தருகிறது. அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடிக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம் தேசத்துக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக நாம் திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரியாக பாதையின் கூட்டாளத்தை அணுகாது ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு போதும் குடும்பத்தையும் உங்களுடைய குற்றார் உறவினர் ஒருவரையும் இந்த வாதை கொண்டாது என்று சொன்னார். தேவனை நீங்கள் தாவரமாய் நீங்கள் கொண்டபடினாலே ஆண்டவர் எல்லா பொல்லாப்புக்கும் பாதைகளை விலகி ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில இம்மட்டுமாக உங்களுடைய கரங்களோடு இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதியும் எல்லா கணத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய பரிசுத்த கரங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை வேளையில இம்மட்டுமாக உங்களுடைய தெய்வீக வண்ணங்கள பிரசன்னங்கள் மத்தியில் இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கணத்தையும் ஒருவருக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபானி பரிசுத்த தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை இருந்தாலப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா. இயேசுவே உம்முடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை ஆண்டவரே. உமக்கு மகிமை அப்பா. உமக்கு மகிமை உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம் அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு மகிமை ஆண்டவரே. இந்த ஆராதனையை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபி நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் அல்லாஹ். அஞ்ஞான தேவ பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை, நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். மெய்யாகவே இந்த நாளில் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றபடி கொரோனா என்கிற வைரஸ் உலகமெங்கிலும் பரவி கொள்ளையும் அநேக ஆயிரங்கள் மறித்து விட்டார்கள். பல லட்சம் பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அநேக மரண தருவாயில் இருக்கின்றார். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் கூட உங்களை இந்த நாளில் சந்திப்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 144 தடை சட்டம் போட்டிருக்கின்றபடினாலே 5 பேர் கூடாதபடி அவர்கள் எந்த விதமான கூட்டங்களோ பல நிகழ்ச்சிகளோ நடத்தக்கூடாது என்று நமக்கு சட்டம் இருக்கின்றபடினால இன்றைக்கு நாம் ஆராதனை நடத்த முடியவில்லை. ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகின்றேன். அதற்கு முன்பதான் இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படுவதாக விசேஷமாக இந்திய தேசத்துக்கு முற்றிலும் அது நீங்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த ஜெப குறிப்பை நடத்துவார். எல்லோரும் மனப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த கொரோனா வைரஸ் தேசமெங்கிலும் பரவிக் கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் கொள்ளை நோயிலிருந்து தேவ ஜனங்களை, உலக மக்களை பாதுகாக்கும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அதற்கு முன்பாக வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14 இவனமாய் வாசிக்கிறோம். நாம் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் போதும் வெட்டுக்கிளிகள் வரும்போதும் கொள்ளை நோயை அனுப்பும் போதும் என் நாமத்திற்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் சுவாமி. இந்த வேளையிலே நாங்கள் தேவ பிள்ளைகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. எங்க தேசத்தின் நிலைமைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. உலகம் முழுவதும் நடக்கிற சூழ்நிலைகளை ஒரு விசை என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. 200 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ளை நோய் ஜனங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இத்தாலி தேசத்திலே அநேகர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே. அமெரிக்காவிலே அநேகருக்கு நோய் பிடித்திருக்கிறது.
போதும் எப்பட்டும் நிறுத்து என்று சொன்னீரே. தேவதூதனுக்கு நீ கட்டளை கொடு ஆண்டவரே. எப்பட்டும் போதும் நிறுத்தும் என்று சொல்லும் சுவாமி. இப்பொழுது வல்லமையுள்ள கரங்களை செய்வதாக ஆண்டவரே நாங்கள் தேவசத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் சுவாமி. நாங்கள் திரும்பிளை நிற்கிறோம் ஆண்டவரே. மோசையை போல கதவை ஜெபிக்கிறோம் ஐயா. கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே. திரும்பிளை நிற்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. இந்திய தேசத்துக்கு இறங்குவீராக. எல்லா மாவட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீங்க கிருபையாய் இறங்குங்க ராஜா. ஜனங்கள் மேல் இருக்கிற உக்கிரத்தை மாற்றுவீராக. ஜனங்கள் மேல் இருக்கிற உக்கிரத்தை மாற்றுவீராக. கிருபையாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள் காண்கிறவராகவும் உம்முடைய செவிகள் கவனித்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. மெய்யாகவே தேவ பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது நீர் மெய்யாக இறங்குகிற தேவன். உம்முடைய பிள்ளைக்கு மனதுருக்குகிற இரக்கமாய் இருக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே வரப்போகிற நாட்களிலே இந்த எல்லா கொடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தேவ பிள்ளைகள் விடுதலையாய் இந்த தேவ சமூகத்தை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிடுகிறார். தேசம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கல்வாரி ரத்தம் வேலி அடைப்பதாக, பாதுகாப்பதாக. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நினைக்கான் எங்களை புசின போது ஆண்டவரே சங்கரத்துடன் விலகி போனது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே தேசங்கள் மூடப்படுவதாக, ராஜ்யங்கள் மூடப்படுவதாக. ஒவ்வொரு மாநிலங்களும் மாவட்டங்களும் கிராமங்களும் பட்டினட்டி நகரங்களும் இயேசுவின் ரத்தத்துக்குள் மூடப்படுவதாக. எல்லா தீவிடுக்கும் கருத்தரங்கை விலகி காத்து கொடுங்கப்பா. உடைய பரிசுத்த கரத்தில் எனக்கு ஒப்பு கொடுத்து செல்கிறோம். மெய்யாகவே நீங்கள் ஜெபங்களை கேட்டபடியாக ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறபடியாக ஸ்தோத்திரம். இந்த நோய்க்கான மருந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படட்டும் சுவாமி. இதுல பாதிக்கப்படுகிற மக்கள் சீக்கிரம் குணமடைவார்களாக. யாரும் மறிக்க கூடாது ராஜா. உடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே உடைய தலமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கொட்டுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுகமளிக்கும் வல்லமை எப்படி ஜனங்களை கொட்டுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரிபூர்ண விடுதலை சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவே. உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நீரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ராட்சியங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு மகிமையான காரியங்களை செய்து உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து வீடுகளிலே தேசங்கள் மாவட்ட பட்டணங்கள் நாமை திறப்புகளை ஜெபியும். விசேஷமாக பாஸ்டமாகவும் நிறைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஜெப குறிப்பை மற்றவர்களும் நீங்கள் தெரியப்படுத்தி திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். சங்கீதம் 27 1 10 வசனங்களை ஜான் 9 வாசிப்பார். சங்கீதம் 27 1 10 வசனங்களை இருபத்தேழாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையிலே அவர்களை விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரங்களை ஒழித்து வைத்து என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என்
சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளின்று கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். நன்றி. ஐயாவே ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளில் உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருந்து ஜெபிக்கும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். குடும்பமாக உபவாசமாக இருந்து 1, 2, 3 தேதிகளிலே நம்முடைய ஐபிஐ ஸ்தாபனத்தை மூலமாக 3 நாள் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 3, 4, 5 அதனால 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 3 நாளும் உங்கள் வீடுகளிலே உபவாசத்திற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் உபவாச ஜபம்தான் தேசத்துக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். விசேஷமாக கொரோனா என்ற வைரஸ் அழிக்கப்படும்படியாக திறன்களை நின்று ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உள்ள ஒருவரையும் இந்த நாளில் நான் பார்க்க முடியாவிட்டால் இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் தேவன் தாமே உள்ள ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 27ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராக இருக்கின்றார். அதில் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? இந்த நாளின் உலகம் எல்லாம் அஞ்சி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஜனங்கள் பயந்து போயிருக்கிறார்கள். எங்க எனக்கு நோய் தொற்றுவிட போயிருக்கு. இன்றைக்கு ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள், வெளியே வர முடியவில்லை. இந்த நாள் அவ்வளோ கொடிய பாதை வந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? உடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் அஞ்சி பயப்பட்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பயத்தை நீக்கி ஆண்டவர் வேதத்தில் 365 முறை ஒரு வார்த்தை வருகிறது, பயப்படாதே. இன்றைக்கு பயப்படாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கின்ற நல்ல தேவனாக இருக்கிறார். இங்கே நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அதிலேயே 3வது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அடுத்த வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றைத்தான் நாம் அமர்ந்திருக்கிறார். சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் உள்ள வாசப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட சம்பாசிக்க வேண்டும். ஆகினால் ஆண்டவரோடு கூட இணைந்து அவருடைய பிரசன்னத்தில் நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது அந்த தேவ மகிமை நான் நிரப்புகிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அடுத்த வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஞான தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 5வது வசனம் உங்கள் குடும்பங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற
எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வீடுகளிலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தீங்கு நாளில் உங்களை மறைக்க தேவன். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து அவர் ஒருபோது மறக்க மாட்டார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பன் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறார்களா? நீங்க மட்டும் தனியாக இருக்கிறீங்களா? வீட்டுக்கு ஏதாவது இருக்கின்றீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவாராக. உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. உங்களுக்கு எந்த தீங்குகள் வராதபடி அவர் மறைப்பாராக. கர்த்தர் இந்த சங்கீத பாகத்தை நிமித்தமாக உங்களோடு கூட இடைப்பட்டபடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிக விரைவிலே நாம் எல்லாரும் சபையில கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை தேசத்துல செய்ய போகிறார். ஜனங்கள் மத்தியில் செய்ய போகிறார். எல்லா வியாதிகளை நோய்களை கர்த்தர் நம்மளை விட்டு மாற்ற போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே சங்கீதத்திலிருந்து அந்த வசனத்தோடு கூட ஆண்டவனோடு கூட பேசினார். அது 5வது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் அவர் தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் ஆண்டவர் கூடார மறைவில் மறைக்கிறார். இன்றைக்கு தீங்கு பல சூழ்நிலை வருகின்றது. தாவீதுக்கு அந்த நாளில் பல தீமையான காரியங்களும் வந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் தாவீதை காப்பாற்றினார். ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அதுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, கோலியாத் விரோதமாக வரும்பொழுது சமஸ்த இஸ்ரவேல் பயந்திருக்கின்ற பொழுது தைரியமாய் தாவீது எழுப்பி கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, சவுல் தாவீதை வேட்டையாட பல முறை நம் வேட்டையாட வந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் தாவீதோடு இருந்தபடியால் தீங்குக்கெல்லாம் கர்த்தர் மறைத்தார். தீங்குக்கெல்லாம் மறைத்து தாவீதை கூடார மறைவிலே மறைத்து வைத்தார். தாவீதை ஒரு சில ஈட்டியிலே சிவரோடு கூட குத்த வந்தார். மறுபடியும் போராடினார். யுத்தங்கள் வந்தது. எல்லா சத்துருக்கின் கைக்கு தாவீதை ஆண்டவர் விளைச்சினார். இன்றைக்கு அதுதான் சொல்லியிருக்கிறார், தீங்கு நாளில் அவர் கூடார மறைவில் மறைத்து கொள்வார். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஒரு தேவ பிள்ளையை தீங்கிலிருந்து கர்த்தர் விளக்க வேண்டும். உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு கொரோனா என்கிற ஒரு வியாதி ஒரு பெரிய தீங்கை போல தேசங்களை எல்லாம் பற்றி விடுகிறது. அந்த கொரோனா வைரஸ் யாருக்கு இருக்கமோ அவங்க தும்முனா இருமுனா பலாயிரத்து அதில் நோய் தொற்றுகிறதா. அவர்கள் போகும்போது அவர்கள் எங்கெங்கெல்லாம் போனார்கள், எங்கெங்கெல்லாம் நடந்தார்கள், அவர்கள் அறியாதபடி ஜனங்கள் எங்கு யார் இருக்குது, யாருக்கு கொரோனா இருக்கிறது யாருக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத கொள்ளைகள் ஒருவேளை ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கலாம். இந்த தீங்கு நாளிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். பாஸ்டர், இந்த தீங்கிலிருந்து எனக்கு தப்பித்துக் கொள்ள எனக்கு வழி இல்லையா? தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் 2 காரியங்களோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். தீங்கு நாளில் ஆண்டவர் நம்மை மறைத்து எல்லா வியாதிகளுக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா கொள்ளைகளுக்கும் விலக்கி நம்மை காப்பாற்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்துல பார்க்கின்ற பொழுது, இந்த தீங்கு நாளில்
இருந்து ஒரு தேவப்பிள்ளை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், சபை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், அங்கு ஒரு வசனத்தை நாம் இந்தியாக நாம் வந்து பார்க்கிறோம். படிக்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கிலிருந்து ஒரு தேவப்பிள்ளை தப்பித்துக் கொள்வது எப்படி? தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பது எப்படி? இந்த நாளில் தீங்கிலிருந்து காப்பாற்ற பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் சேஃப்டியா இருக்க முடியுமோ முகக்கவசம் எல்லாம் அணிந்து எங்க போனா ரொம்ப கவனமா வீட்டுக்குள்ள வரும்போது கைகளை கழுவி கால்களை கழுவி எப்பொழுதுமே சுத்தமா இருக்க நம்ம முழுவதுமா ஏற்படுகின்றோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வார். பல நேரங்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மைதான். பல நேரங்கள் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கின்றாரா? நம்ம இருதயத்தின் மையத்தில் ஆண்டவர் இருக்கின்றாரா? ஆயினால் தான் ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு நீ என்னை அன்பு கூறுவாய். இந்த முழு இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பல நேரங்கள்ல உங்களுடைய இருதயங்களில் பிரச்சனைகள் நிறைத்து விட்டதா, போராட்டங்கள் நிறைத்து விட்டதா, கவலைகள் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டிருக்கின்றன. இந்த காலங்களில எல்லா கவலைகளை மாற்றி, எல்லா போராட்டங்களை மாற்றி, எல்லா சூழ்நிலைகளை மாற்றி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் மகனே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் மகளே. ஆயினால் உலகத்தில் வருகிற எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த போராட்டம் உனக்கு அணுகாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கின்றார். ஒருவேளை பாரம்பரியங்கள் நம்ம நடுவில் வந்துவிட்டதா? வேதத்தை நாம் பார்க்கின்றோம். யோசுவா யுத்தத்துக்கு வரும்பொழுது ஆயின் பட்டணத்துக்கு வரும்பொழுது, ஆயின் ஒரு சின்ன பட்டணம், அது தோள்களை காரணம் ஆகா அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த ஆயின்ல போய் சாபத்தீடான சீலத்தை எடுத்து எங்க வச்சோன்னா அவன் வீட்டின் நடுவிலே அதை விதைத்தான். அந்த நடுவில் அந்த சாபத்தீடு ஆனதையும் புதைத்து வைக்கப்படினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் சாபம் வந்தது. பல நேரங்கள் நம்முடைய இருதயத்தின் நடுவிலே பல அந்தகாரங்கள் இருக்கின்றன. உலகத்தின் காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கின்றதா? ஒருவேளை பாரம்பரியம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கின்றதா? தேவனை விட்டு பிரிக்கின்ற கண்கள் நெஞ்சை, மாம்சத்தின் நெஞ்சை, ஜீவனத்தின் பெருமை ஏதோ ஒன்று நம்முடைய இருதய சிங்காசனத்தில் இருக்கின்றதா? இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி உங்கள் நடுவில் சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற பொழுது எந்த வியாதி வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ள ஏசப்பா இருக்கிறத பார்த்து எல்லாம் ஓடிவிடும். அதான் சொன்னார், தீர்ப்பு நாளில் அவரை கூடார மறையில் மறைத்து என்னை தப்புவித்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் தப்புவிக்க கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருப்பாராக. அவரே உங்களுக்கு ரட்சகராக இருக்கும் போது இந்த உலகத்தில் வருகிற தீங்குக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இரண்டாவது, ஒரு தேவப்பிள்ளை உலகத்தில் வருகிற தீங்குக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? வேதத்தில் ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 121 7வது வசனத்துல பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய தீங்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் அங்கு நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்தை படிக்க சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்த்து படிக்கலாங்களா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த நாளில் உலகத்தில் வருகிற தீங்கிலிருந்து, இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து டாக்டர்னாலேயே காப்பாற்ற முடியவில்லை. வல்லரசு நாடான அமெரிக்கா 1000 பேருக்கு இறந்து போனார்கள். இன்னுமாக சீனாவில் அநேக ஆயிரங்கள் இறந்து போனார்கள். இன்னுமாக ஸ்பெயினில் அநேகர் இறந்து போனார்கள். இத்தாலியில அநேகம் ஆயிரமா கொத்து கொத்த முடியல. டாக்டரால காப்பாற்ற முடியல. டாக்டர்னால ஜனங்கள்
ஜனங்களை மீண்டும் ரட்சிக்க முடியும். ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் உயிர் காக்கப்படுகிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி, கர்த்தர் தான் அந்த தீங்குக்கு விலக்கி காக்க முடியும். கர்த்தர் தான் அந்த போராட்டத்துக்கு விலக்கி காக்க முடியும். ஆகவே நான் வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், எகிப்துக்கு வரப்பணி ஓர்மையாக நான் வரப்பணி, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், அவர் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் இருந்து தேவப்பிள்ளை தப்பித்துக் கொள்வது எப்படி? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை தப்புவிப்பார். எல்லாரும் என்னோடு சொல்லுங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை தப்புவிப்பார். இந்த உலகத்தில் என்னென்ன தீங்கு வருதோ அத்தனை தீங்குக்கும் நீ தப்பித்துக் கொள்வாய், அத்தனை ஆபத்துக்கும் நீ தப்பித்துக் கொள்வாய். இந்த வேளையில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு தீங்கு உடைய வாழ்க்கையில் வரப்போவது போல உங்களுக்கு தெரிகிறதா? தீங்கு வந்து விடுமோ என்று பயந்து இருக்கின்றீர்களா? தீங்கான காரியம் எனக்கு என் பிள்ளைக்கு சம்பவித்து விடுமோ என்று பயந்து நடுங்கி திகைத்து வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி, ஆண்டவர் உங்கள் பட்சமாய் இருந்து அந்த வியாதியை பலவீனங்களை முற்றிலுமாய் மாற்றுவார். அவரே சர்வவல்லவர், அவரே ராஜா. ஆகினால் தீங்கிலிருந்து ஒரு தேவ பிள்ளை தப்பித்துக் கொள்வது எப்படி? இது ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். சங்கீதம் 41 1 2 3 வசனத்துல பார்க்கின்றோம். ஒரு தேவ பிள்ளை தீங்கு வரும்போது அந்த தீங்குக்கெல்லாம் கர்த்தர் உலகத்தில் உங்களை ரட்சிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம் சங்கீதம் 41 1 2 3 படிக்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் ஒரு சிந்தை. இந்த நாளில் தேசங்களை குறித்து, சிறுமைப்பட்டிருக்கிற தேசங்களை குறித்து அநேக வீட்டை இழந்து, கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, தனித்தனியாக அவர்கள் அநேகர் மறித்து போயிருக்கிறார்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களை வைத்து நானும் நீங்களும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாளில் தேசங்களுக்காக நீங்க ஜெபிக்காமல் இருப்பீர்களானால், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பீர்களானால், சிறுமைப்பட்டவர்கள் ஒருவேளை சிந்தை இல்லாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நாம் அந்த தேசங்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும். இத்தாலி தேசத்துடைய பிரதமர் கண்ணீர் விடுகிறார். ஜனங்களுடைய அந்த பிணங்களை விதைப்பதற்கே நான் முடியவில்லை என்று கதறி எழுகிறார். இப்படிப்பட்ட நேரங்களில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்குக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? எஸ்தர் சொல்லுகிறார், முருகாயை பார்த்து சொல்லுகிறார், நானும் என் தாதிமாரும் 3 நாள் அள்ளும் பகலும் உபவாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சட்டத்தை மீறினான் போய் நான் தேசத்துக்காக நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு நான் செத்தாலும் சாகிறேன் என்று தரப்படி என்று அகஸ்ட ராஜா முன்பதாக தைரியமாய் பொச்செங்களை நீட்டினான். சொன்னார், ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் தருவேன். அந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் ஆமானின் கிரிகளை அழித்து மொர்தெகாயை உயர்த்தினார், யூத குலத்தை காப்பாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற தீங்குக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தேசத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க போகிறேன், சிறுமைப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், வாதத்தோடு கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன் என்ற ஜெப களத்தில் நானும் நீங்களும் சபையும் இறங்கும் போது ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் வருகிற தீங்குகளை காப்பாற்றுவார். அவரையும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் வேதத்திலே கொள்ளை நோய் வரும்போது அந்த கொள்ளை நோய் அழிக்கிறவனை பார்த்து சொன்னாரு, நீ பெருமூச்சு அழுகிறவன் நெத்தியிலும் அடையாளத்தை அவர்களை தொடாதே என்று ஜெபித்தார். இந்த நாளில் நான் பெருமூச்சு விட்டு அழுகும் போது ஆண்டவர் நமக்காய் மனமிறங்கி அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு நாளில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை தப்பிப்பாராக. வரப்போகிற அழிவுகளுக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். வேதத்திலே பார்க்கின்றோம். கடைசியா ஆண்டவராகிய தேவன் தீங்கிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவது எப்படி என்று வேதத்திலே பார்க்கின்ற யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இப்படி பார்க்கின்றோம். ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் யோனா நடத்தியது. ஆண்டவர் சொன்னாரு, நீ நெய்வேலிக்கு போய் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணு, அவனுடைய பாவங்கள் எட்டினது. ஆனால் இவர் தர்சீசுக்கு போனார். தர்சீசுக்கு போகிற வழியிலே பல புயல் காற்று வந்தது. சரக்குகள் எல்லாம் எடுத்து கடல்ல போட்டாங்க. ஆனால் நிக்கல. புயல் வந்த பொழுது சீட்டு போட்டாங்க. சீட்டு
யோனாவின் பேருக்கு விழுந்தது. அப்படி சொல்றாங்க, யாருக்கு இந்த ஆபத்து வந்தது? அவர் சொல்லும் பொழுது, என்னால்தான் என்னை தூக்கி கடலுக்குள்ள போட்டீங்கன்னா இந்த புயல் நின்றுவிடும் என்று சொல்ல பொழுது எல்லாரும் சேர்ந்து யோனாவை கடலுக்குள் போட்டார்கள். பெரிய மீன் யோனாவை விழுங்கி 3 நாள் கழித்து அவனை கரையிலே கட்டிட்டு அவன் எழுந்து மறுபடியும் நினிவேவுக்கு நேராய் போனான். நினிவேவுக்கு நேராய் போகும்போது இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிக்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த செய்தியை கேட்டு ராஜா முதல் சிறியவர் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். எல்லாரும் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி சொல்லுகிறார். ஆண்டவர் ஆண்டவருடைய திட்டமே நினிவேவை அழிச்சதான் சொன்னார். போ யோனா, வார்த்தை நான் கேட்டு நீ அழிச்சார். ஆனா அங்க பார்த்தா ஜனங்களெல்லாம் பாவரிக்கப்பட்டாங்க. ராஜாவில் இருந்து எல்லா உலகத்துல பெரியவர் சிறுகள் மிருகங்கள் எல்லா பறவைகள் எல்லாம் உபவாசமாகி இருந்த கதரை அழுதார்கள். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நினிவேவில் பலத்த கூக்கரும் கண்ணீரும் அழுகையும் அர்ப்பணிப்பும் இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த வார்த்தை குறித்து வேதத்திலே பார்க்கின்ற யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் அவருடைய நினைவை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு, அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி? அருமையான தேவ பிள்ளைகள், அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் ஆண்டவர் பார்த்தாங்க. ஐயோ, இந்த ஜனங்கள் நான் ஒரு தீமை நினைச்சேன், இந்த ஜனங்களை நான் அழிக்கலாம் நினைச்சேன். ஆனால் எல்லாரும் மனதிரும்பி தன் குற்றங்களை உணர்ந்து என்னிடத்தில் மன்றாடும் போது எப்படி நான் அவர்களை அழிக்க முடியும்? ஆண்டவர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கிலிருந்து தேசத்தை காப்பாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகள், இன்று தேசத்தை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். பல தேசங்களுக்கு கொள்ளை நோயை கர்த்தர் விளக்க விரும்புகிறார். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நானும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் ஆண்டவரே, ஏறேலியா சொல்லுகிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்த மாட்டோம், எங்களை மன்னித்தரணும் என்று கேட்டபோது இறங்கினார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கொள்ளை நோய் வந்த பொழுது மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசினான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலே பெயரை கிறுக்கி போடும் என்று ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய் வருகின்ற பொழுதுதான் ஆரோன் தூபக்கலசை எடுத்து மறைத்து கொள்வது உயிரோடு இருந்தவர்கள் நின்ற பொழுது கர்த்தர் வாதையை நிரப்பினார். அந்த நாளில் கூட தேசித்தின பாவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தபோது பினாகாஸ் எழுந்து அந்த பாவம் செய்தவர்களை வீட்டில் ஒரே குத்தும்போது வாதை நின்று போயிற்று. இந்த நாளில் கூட தேசத்தில் வாதைகள் எல்லாம் அழிக்கப்பட, தேசத்தில் அக்கிரமங்கள் எல்லாம் அழிக்கப்பட நாங்கள் எங்களுக்கு கதறி ஜெபிப்போம் பிரியமானவர்களே. நினைவே ஜனங்களை போல மன்றாடுவோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், தீங்கிலிருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார், தீங்கிலிருந்து நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவார். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பாடல் ஒரு அடியை பாடுவார். எஸ்ரா பாடல் ஒரு அடியை பாடுவார். ஜெபத்தோடு இந்த பாடல் ஒரு அடியை பாடி நான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு தீங்கிலிருந்து கர்த்தர் விசேஷமாய் தேவ பிள்ளைகளை காப்பாற்ற போகிறார், ஜனங்களை காப்பாற்ற போகிறார், தேசங்களை காப்பாற்ற போகிறார். எல்லாரும் ஜெபத்தோடு இந்த பாடல் அடியை பாடி ஆண்டவருடைய சமூகத்தை நானும் நீங்களும் அர்ப்பணிக்கும் போது அஞ்ஞான தேவ பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நான் ஜெபித்த பொழுது இன்றைக்கு என் ஜனங்களோடு கூட பேச ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், தீங்குக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர்களை நடத்துவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் சுரங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் சுரங்க மாட்டார். காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், காக்கிறவர் என்னாலும் தூங்க
கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் எப்போதும் பாதுகாக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நாம் யாரும் ஜெபிப்போம். கடைசியாக அப்பா முன்பதாக வந்து சபை தேவ பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஜபத்தை எழுதுவார். எல்லாருக்கும் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கம் கிருபை அன்பும் நிறைந்த நல்ல தகவல் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த பரிசுத்த நாளுக்கு, ஓய்வு நாளுக்கு, மனமகிழ்ச்சி நாளுக்கு, கர்த்தருடைய நாளுக்கு நன்றியோடு வைத்திருக்கிறோம் சாமி. எல்லாவித தடைகளையும் நீக்கி அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, விடுதலையோடு உம்மை துதிக்கும்படியாக அப்பா கொடுத்த இந்த நல்ல வாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இந்த நாட்களில் இந்த கொரோனா அப்பா கொடிய வைரஸினாலே பாதிக்கப்பட்டு அப்பா லட்ச மக்கள் வேதனையிலே கண்ணீரிலே அநேகர் மறித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களில் சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, மன்றாடும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிற சாமி. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடி தங்கள் பொருளாத வழிகளை விட்டு திரும்பினார். பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொல்லிய இப்பொழுதே என் தேசத்திற்கு சேவத்தை கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சேவத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் சாமி ஆண்டவரை விடுதலையோடு சாமி தேவாலயத்தில் கூடி ஆராதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தேசம் முழுவதும் சாமி
ஏறெடுக்கிற எல்லா பரிசுத்தவானுடைய ஜெபங்களை கேட்டு ராஜா நீர் அற்புதம் செய்து சுவாமி. இந்த கொள்ளை நோய் அப்போ உலகத்தை விட்டு எங்க தேசத்தை விட்டு நீர் அழித்தபடி அனுமதி ஸ்தோத்திரங்கள். நீர் அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தபடி ஜெபிகள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூடு உதிக்கும், அதில் செத்தனுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்கிறேன். இயேசு ராஜாவுடைய மகிமை தேசத்தின் மேல் உதிக்கிறபடியாக சொல்லுங்கள். எல்லா கொள்ளை நோய்களும் நோய் கிருமிகள் சுத்தரித்து போடுகிறபடியாக உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி சொல்லுங்கள். தொடர்ந்து பரிசுத்தவன் ஆடி பிரசன்னத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு இயேசு ரத்தம் போட வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூடுதல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.